நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அந்த ஹிட்லரை ஜெயில போட பிளான் பண்ணா கடைசியில நான் லாக்அப்க்கு போயிட்டேன். எப்பா, நல்ல வேலை எங்களை மாதிரியே சண்டை போட்டுக்கிற போலீஸ் கப்பல் ஸ்டேஷன்ல இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். எதுக்கு சம்பந்தமே இல்லாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹாசனோட பேரை சொன்னாரு? எங்க இருக்க அவன்? ஐயோ ஐயோ, ஹிட்லர்! நான் தான் பிளாக்மெயில இருந்து க்ளூ கிடைச்சிருச்சா? ஹலோ, எங்க இருக்கேன்? இதோ இங்கதான் பக்கத்துல, வீட்டுக்கு வெளியே. ஏன் எங்க போன? காத்து வாங்கலான்னு. காத்து வாங்கவா? உடனே வீட்டுக்கு வா. வந்துரு. ஐயோ, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இப்ப இந்த ஹிட்லர் கிட்ட மாட்டிக்க போறேனே. நான் வேற வீட்டுக்கு வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே. நீ உண்மையிலேயே காத்து வாங்கதான் போனியா? இப்படி வேர்த்து இருக்கு? அது இல்ல, வெளிய ஒரே புழுக்கம், அதான். நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்க உன்னை பத்தி ஒன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ என்ன பிளாக்மெயில் பண்றேன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டா, நான் தான் அவளை பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டினேன்னு சொன்னீங்களா? இன்ஸ்பெக்டர் உன்னை பத்தி அப்படி சொன்னப்ப எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஹாசினி அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அவர் உன்னை கிரிமினல் ரேஞ்ச்ல பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா அவர் மட்டும் இல்ல, நானும் உன் மேல பல முறை சந்தேகப்பட்டிருக்கேன். எனக்கே கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. கொடுக்கறவங்களுக்கு தான் கேட்கிற உரிமையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி எதையும் நான் உனக்கு கொடுத்தது இல்ல. உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் வாங்கி தரேன். அப்படியா? என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? கண்டிப்பா. எவ்வளவு செலவானாலும்? என்ன வேணும்னு மட்டும் கேளு, நான் கண்டிப்பா வாங்கி தரேன். ஒரு அழகான பட்டு புடவை வேணும். அவ்வளவுதானா? ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு துணி கடையே இந்த வீட்டுல இருக்கும். சொன்ன மாதிரி துணி கடையவே இறங்கிட்டாரு. ஜாலி. ஹாய். என்ன ஹாசினி இது? நான் தான் ஏஜே கிட்ட ஒரு புடவை வேணும்னு ஒரு கேட்டேன். புடவை, ஒரு கடையே வந்திருக்கு. ஏய் கேர்ள்ஸ், பாத்தீங்களா? ஹாசினி ஒரு புடவை வேணும்னு கேட்டதுக்கு ஒரு கடையே கொண்டு வந்துட்டான் என் பையன். பாத்தியா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம்னு? என்ன நிக்கிறீங்க? எடுத்து காட்டுங்க. எப்படியும் ஒரு நாள் ஆகும், உட்காந்துக்கிறேன். இத பாருங்க மேடம். இது இல்லையா? வை. என்ன இவ பிடிக்கலங்கறா? இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு ஜெயமா. ஃபேண்டாஸ்டிக். இத பாருங்க.
நோ நோ. ஆ? நல்லா தானே இருக்கு. வை. கலர் நல்லா இருக்குல்ல? நல்ல கலர்ல. சூப்பரா இருக்கு. நாட் ஓகே ஜெயம்மா. ஆ? இதுவும் பிடிக்கலையா? இதுவும் நோ. என்ன No. ஜெயமா? போடு. சபா. இது நல்லா இருக்கு. என்னன்னு ஒண்ணும் புரியல. இத பாருங்க. பாவம், இவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. சும்மா தானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மாமியாருக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுங்க. டயர்ட் ஆயிடுச்சுங்க பாவம். ஏய் இத பாரு. இது என்ன இது ஓகேவா? நல்லா இருக்கு. இது ஏய் சித்ரா இத பாரு. இது நல்லா இருக்கே. இது இது நல்லா தானே இருக்கு. வேண்டாமா? இது நல்லா இருக்கு. என்னங்கக்கா? ஓ நோ. இது ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ பிடிக்கலையா? பிடிக்கலையா? ஏய் சும்மா நல்லா இல்லன்னா கட்டி பார்த்தா தானே நல்லா இருக்கும். அப்ப அவளை போய் கட்டிக்க சொல்லுங்க. கட்டு. உன்னால முடியாதா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கட்டிட்டு வாங்க. ஏய் நாங்களா? மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி நடந்து வாங்க. நல்லா இருக்கும். எடுத்துக்கோ. இந்த இந்த எடுத்துக்கோ. என் மிக்கி மவுஸ் நீ எடுத்துக்கவா. இது எடுத்துக்கிறியா? இந்த அங்க இருந்தும் எடுத்துக்கோ. ஹசினி இப்ப பாரு, அவங்க புடவைய ஒண்ணு ஒண்ணா கட்டிட்டு வருவாங்கல்ல, அதை பார்த்தா கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். நீ பாரு. ஐயோ பாரு, சும்மா புடவை தானே கட்டிட்டு வர சொன்னோம். ஃபேஷன் ஷோ மாதிரி எப்படி பண்றாங்க பாரு. கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும். ஐயோ எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. அந்த பார்டர் அது அப்படியே நோ ரிஜெக்டா? நல்லா இல்லையா? ஸ்டைல்லாம் நல்லா இருக்கு. ஏ இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நோ நோவா? நோமா. இது எப்படி இருக்கு? பிடிக்கல ஜெயம்மா. நல்லா இல்லையா? இது ஓகே. நானா இருந்தா இதை செலக்ட். ஏவா ஏய் அந்த 3 கலர்ல எந்த கலர்? சி இதுக்கு மேல எங்களால முடியாது. நாங்க கட்டி காமிச்ச போடவே நாங்களே வச்சுக்கிறோம். வாங்கி போலாம். பின்ன யாருக்கு தான் பார்த்த எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு.
ஹாசினி ம், ஃபேஷன் ஷோலாம் பண்ணி போட்டு காட்டினாங்களே ஒண்ணு கூடவாமா உனக்கு பிடிக்கல? ம்ஹும். ஏமா வேற ஏதாவது? இருந்த எல்லா புடவையும் காமிச்சாச்சு மேடம். இதுக்கு மேல எங்க கிட்ட காட்ட புடவை எதுவுமே இல்ல. இல்ல அதுக்கு இல்ல, இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, ஒன்னு ரெண்டு வேன்ல மிஸ் ஆயிருக்கலாம், போய் பார்க்கலாம்ல. வேன்ல வண்டி துடைக்கிற அழுக்கு துணி மட்டும்தான் இருக்கு மேம். வேணுமா? துடைக்கிற துணி எல்லாம் உன்னாலதான். இத்தனை புடவை ஒண்ணு கூடவா உனக்கு பிடிக்கல? அ, புடிச்சா எடுக்க மாட்டேனா? உனக்கு பிடிக்கலையா இல்ல செலெக்ஷன் பண்ண தெரியல உனக்கு? ஓ, எனக்கு செலெக்ஷன் பண்ண தெரியலையா? எல்லாம் மொக்க புடவையா கொடுத்துட்டு எடு எடுனா எப்படி எடுக்கிறது? நீங்க இந்த துணி கடையை செலக்ட் பண்ணதா சரியில்லை. தெரியும், கடைசியா எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு போய் புடவை வாங்கி தரேன்னு நான் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? ஓ, அப்ப சொல்லி காட்டுறீங்களா? உங்க புடவைய வேணாம் போங்க. ஏய் என்னது? மொத ஏஜே உனக்கு பிடிச்சத வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டிருக்கான், இப்படி இன்சல்ட் பண்ற? ஐயோ, உனக்கு என்ன மாதிரி புடவமா வேணும் சொல்லு. பிரைட் பிங்க்ல வயலட் கலர் பார்டர் வச்சு கோல்டன் ஜரிகையில குட்டி குட்டியா லீவ் டிசைன் அழகா போட்டு அந்த மாதிரி ஒரு சாரி வேணும். மாதிரி இல்ல, அதுதான் வேணும். ஓகே. பிரைட் பிங்க்ல வயலட் பார்டர், அதுல குட்டி குட்டியா லீஃப் டிசைன். இது எங்கேயோ பார்த்த மாதிரி. புடவை கிடைச்சிருச்சு. எங்க? அவ எந்த புடவைய கேக்குறான்னு உனக்கு தெரியுதா? அந்த பிங்க் வயலட் பிரவளியோட புடவை. அந்த புடவைய நீ எடுத்துட்டு வந்து கொடுத்து பாரு, உடனே ஓகே சொல்லிடுவா. அம்மா ப்ளீஸ், அது முடியாது. பிரபலியோட புடவை நான் கொடுக்க மாட்டேன். என்ன ஏஜே, என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வாக்கு மாற ஆள் கிடையாதுல. அப்புறம் அம்மா, என் பிரபலியோட புடவைமா அது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வாக்கு கொடுத்துட்டல்ல, செஞ்சுதான் ஆகணும். போ, எடுத்து கொடு. ஓ, அரே ஜாओ बेटा.
இந்த நீ ஆசைப்பட்ட புடவை. நான் தான் எந்த புடவையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. இதை எடுத்து பாரு. இதுதான் நீ கேட்ட புடவை. எஸ் எஸ், இதேதான், இதே கலர் தான், இதே டிசைன் தான். ஐயோ சூப்பரா இருக்கு. எஸ், தேங்க் யூ ஹிட்லர். எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவைய கரெக்ட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. இதே டிசைன், இதான் என்னோட ட்ரீம் புடவை. நான் கேட்ட டிசைனே எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க் யூ ஹிட்லர். தேங்க் யூ. சரி சரி, இனிமே இங்க இருக்க கூடாது. தேங்க் யூ. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச புடவை, நான் ஆசைப்பட்ட புடவை. இது எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. பாத்தீங்களா, உங்களோட புடவை ஹிட்லர் எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களை மாதிரியே எனக்கும் இந்த புடவை அழகா இருக்கும்னு தந்துட்டாரு. ஆனா நான் இத கட்டினா உங்களை மாதிரி அழகா இருப்பேனா? கட்டி பாத்துருவோமா? சேஞ்ச் த காஸ்டியூம். ஆஹா, சூப்பரா இருக்கு. பிரவலி கட்டின புடவை எனக்கும் அழகா இருக்கே. எப்படி? எனக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. ஒரே புடவை ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆயிருக்கு. அப்படின்னா இப்போ நான் தான் பிரவலி. என் உடம்புல இந்த புடவை பட்ட உடனே பிரவலி மாதிரியே ஃபீல் பண்றேன். பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்த பிரவலி புடவைய எனக்காக கொடுத்திருக்காருன்னா ஹிட்லர் அப்போ நல்ல மனுஷன்தான். நான் தான் புரியாம சந்தேகப்பட்டுட்டேன். உண்மையிலேயே ஹிட்லர் ஸ்ரீராமன் தான். இந்த புடவையில ஹிட்லர் என்ன பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவாரு. நல்லாவே இல்ல. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த புடவை நல்லா தானே இருக்கு. நான் புடவைய சொல்லல, நீ பண்ணது சொன்ன. நான் என்ன பண்ணேன்? ஏய், நடிக்காது. சரியான டிராமாக்காரி. டென்ஷன் பண்ணாதீங்க. நான் இப்போ நல்ல மூட்ல இருக்கேன். என்னமோ தெரியல, இந்த பிரவலி புடவைய கட்டினதுல இருந்து மனசு பூரா சாந்தி சாந்தின்னு கோவமே வரமாட்டேங்குது. ஆக்ட் டிராமான்னு சொல்லி என் கோவத்தை கிளப்பாதீங்க. ஏய், வாய மூடு. திருட்டுத்தனமா இந்த புடவைய வாங்கிட்டு சாந்தி பூந்தின்னு கதை வேற. உனக்கு பிரபலியோட புடவை வேணும்னா வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு துணி கடைக்காரங்களை வர வச்சு இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு சொல்லி மருமகள்களையோ அம்மாவையோ உட்கார வச்சு சும்மா இது செலக்ட் பண்ணு அது செலக்ட் பண்ணுன்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் எல்லாரையும். நான் கேட்ட டிசைன் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் இந்த புடவையை நீ பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்ல. அடி. ஏய். பாத்தீங்களா, இந்த புடவைய தொட்டதும் நீங்களும் சாந்தி சாந்தின்னு சைலண்ட் ஆயிட்டீங்க. அடிச்சி லூசு. இது வரைக்கும் இந்த புடவையை நான் தொட்டதே இல்லையா? அந்த டச்சும் இந்த டச்சும் உங்களுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. மண்ணங்கட்டி.
சும்மா நீ திசை திறப்பாரு. இந்த புடவை பீரோல தானே இருந்தது. எத்தனை தடவை நீ இதை பார்த்திருப்ப. பிரபலியோட புடவை வேணும்னு கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? கேட்டா நீ குறைஞ்சு போயிருவியா? வேஷக்காரி. நான் ஒன்னும் உங்க பிரவலி புடவையே கேட்கல. என் ட்ரீம் புடவை மாதிரியே உங்க பிரவலி புடவையும் இருந்துச்சு. தட்ஸ் ஆல். ஆசைப்பட்டத கேளு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ வேஷக்காரின்னு பட்டம் கட்டுறீங்களா? நீ பக்கா வேஷக்காரியே தான். எதை தான் நீ நேரடியா கேட்டிருக்கேன்? என்ன கண்டாலே வெறுப்பா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா திருட்டுத்தனமா வேஷம் போட்டு வந்து தாலி கட்டிக்குவேன். நான் உன்னை ஏமாத்தி உன்னை பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டினதா சொல்லுவேன். ஆனா இப்போ பிரபலியோட தாலி தான் உன் கழுத்துல கட்டணும்னு போராட்டம் பண்ணுவேன். எல்லாத்துலயும் ஒரு கள்ளத்தனம், எல்லாத்துலயும் ஒரு திருட்டுத்தனம். யோ ஹிட்லர், நீ ஒரு சைக்கோயா? ஏய், என்ன ஸ்டேஷன்ல தப்பா சொல்லிட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. இப்போ அதை விட கேவலமா திட்டுறீங்க. நான் ஃபீல் பண்ணது தப்புதான். நீங்களும் வேணா உங்க புடவைய வேணாம். இந்தாங்க வச்சுக்கோங்க. ஏய், என்ன பண்ற? ஏய், உனக்கு கொஞ்சம் வெக்கமா இல்லையா? ஏய், புடவை நீ வச்சுக்கோ. தர்ம மாடு. இந்த ஹிட்லரோட டார்ச்சர் தாங்க முடியல. புடிச்ச புடவைய ஆசையா கட்டி பார்க்க விடுறாரா? புடவையும் கொடுத்துட்டு பின்னாடி வந்து தொந்தரவும் பண்றாரு. புடவை நல்லா இருக்கா இல்லையான்னு கூட நீங்க சொல்லவே இல்லையே ஹிட்லர். ஐயா, எங்க நான் சொல்ல விட்டா தானே, அதுக்குள்ள சண்டை போட்டு அனுப்பி விட்டேன். புடவைய ஆசையா கொடுத்தவர்கிட்ட மனசு நோகுற மாதிரி நடந்துக்கிட்ட. சரி, நாமளே சமாதானமா போயிடுவோம். எங்க போயிருப்பாரு அந்த ஹிட்லரு?